ஆத்தடி ஆத்தா தண்ணி இங்கே வருங்க தண்ணி எம்பூட்டு குறைஞ்சி வந்துருச்சு அங்கே இன்னும் வேறு வழியே கிடையாது. இப்போதைக்கு அக்சஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. ரெண்டா கதையாகாது வாங்க. இறங்க இறங்க போ பார்த்து போ. தண்ணி நல்ல முழுக்குள்ள தான் நான் கூட்டு போகலாம். லலுக்கு முழுக்கு நடப்பா வரு அத்தை. ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வைரம். காலங்காத்தாலத்துக்கு ஒரே புட்டி சாரல் மலைக்க விட்டாத சாரல் மலை. இப்போ தான் 11:30 விட்டுருக்கு. இன்னும் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. இன்றைக்கெல்லாம் அந்த பக்கம் போகாதீங்க, தண்ணி கிடக்க. அந்த பக்கம் போகாத எங்கே திரும்பா மூலி விட்டுவாடா. நல்லா தண்ணி கிடக்கும் ஈரம்டா. சும்மாவே நடக்க மாட்டேங்க. திரும்ப ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு திரும்ப 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 திரும்பிக்காதா. கொசு கடிக்கலையா தீசா? நடந்துக்கிட்டே இரு. கொசு பிச்சு எடுக்க போகுது. மழைக்கு எதுக்கும் சரியான கொசு இருக்குங்க அந்த பக்கம். கிளம்பு சீக்கிரம் அந்த முள்ளுலேருந்து கிளம்பி வெளியேறணும். இல்லாட்டி கொசு கடி பிச்சு எடுத்துடும். அதுவும் ஆட்டுகள் ஆபத்து. வாடா வரு. வாழை அடிக்கிட்டே வராம பாரு. நிற்காம வாடா. ஓடியா 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 ஊரா திருச்சாமானே. உதோ பரவாயில்ல. இந்த பக்கம் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஓடி வாமா ஓடுங்க போங்க. நிறைய நெத்து கிடக்கு. ஒன்று விடாமல் பறக்குவீங்க. வாங்க நெத்து மாதிரி நினச்சிக்கிறீங்க நீங்கள். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு நாள் தான் கிடைக்கும். வா முடியா வெளியே வா ஓடியா பா. எப்பா தெய்வமே வாயா உன்னை தாயை எதிர்பார்த்துக்கிருக்க ராசாவே. இப்போ தாங்க வெயில் அடிக்குது. உள்ள வெயில் அடிக்கிற வெயில் சும்மா சொல்லக்கூடாதுங்க. மழை சும்மா பிச்சு எடுக்குது. குற்றாலூரில் தண்ணி எப்படி போகும் 10 நிமிஷத்தில் அப்படியே காலையில் 6 மணிக்கு பிடிச்சது. 10:30 வரைக்கும் விட்டலை. தெருவெல்லாம் தண்ணியாக போய்க்கிருக்கணும். 6ஆம் ஓடிக்கிருக்கு. மதுரையில் வெள்ளம் அந்த மாதிரி கதையத்தே இருக்குது. பிச்சு ஓடிக்கிருக்கு. சரியான மழை. நேற்று இடிமின்னு மழை. இன்றைக்கி இடிமின்னா கிடையாது. வெறும் தண்ணி தான். இந்த வாங்கிங்கடா. எம்பூட்டு வரணும் வாங்கிருந்து. இப்போ தான் பெஸ்ட்டு விட்டுருக்கு. கொஞ்சம் வெயில் அடிக்கிறது ரொம்ப நல்லதுப்பா சாமி. ஜெசிகா இங்கே பாரு தண்ணியை வளைச்சி பழத்தில் தண்ணி கிடக்குங்க. ஆத்தாடி ஆத்தா மூடி தண்ணி கிடக்காங்க. தண்ணி பழத்துக்கு சரியான மழை கிட்டத்தான் பெஞ்சிருக்கு போல். நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கைஃபால் ஊர்லேருந்து அது ஃபுல்லாக கொஞ்சம் டார்க்காக இருக்கா. சாரல் மழை பெஞ்சிருக்கு. மதுரைக்கு வடக்கு பக்கம் எல்லாம் மேலூர் பக்கம் இங்கிட்டலாம் கொஞ்சம் அப்படி வெறிச்சிருச்சு. மேகம்லாம் கலைஞ்சிருச்சா நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நம்ம தெற்கு பக்கம் மேற்கு பக்கம். இப்போ காலங்காத்தால் மக்காச்சோள தட்டை ஏன் அறுத்து போடலன்னு கேட்டிங்கன்னா நம்ம அறுத்து போட வேணாம். ஏன்னா இப்போ பச்சை தட்டைக்கு தண்ணி ஃபுல்லாக இருக்க தட்டையில் அப்போ புழுவெலாம் ஏறி நிற்கும். அறுத்து போட்டோம்னா சின்ன குட்டிகள் கழியும். அதனால் நல்லா வெயில் அடிக்குது. காஞ்ச பின்னாடி சாயந்தரம் எப்பயும் போல் மழை இல்லாட்டினா அறுத்து போட்டோம்னா நல்லா தின்னு. நேற்று சும்மா பூந்து விளாண்டாங்க. இன்றைக்கி கொஞ்சம் அடுத்து கண்டிப்பாக போகணும். ஏன்னா இன்றைக்கி வந்ததே மணி 11:30. 12 மணிக்கு தான் என்ட்ரியாக உள்ளே ஆகணும். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி கொஞ்சம் சரவரமை வாங்கி கொஞ்சம் தட்டை எடுத்து போட்டால் தான் பயவில்லைங்க நல்லா கொஞ்சமாவது ஹவுஸ்ஃபுல் ஆகும். வச்சு இங்கே வர்றி உள்ளே மணத்தக்காளி இருக்குது. இங்கே பார்த்தீங்களா அந்த இருக்கா மணத்தக்காளி இந்த இருக்கா நல்லா தெரியுதா உங்களுக்கு? அந்த தக்காளி எனக்கா சின்னதாக இருக்குது. கிட்ட காட்டுறேன் பாரு. ஃபோக்கஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்லா பூ விட்டு இந்த இலையை பார்த்தீங்கன்னா மிளகா செடி இலை மாதிரியே இருக்கும். ஆனால் இதை பார்த்தா மணத்தக்காளி மாதிரி இருக்கும். இந்தா தின்னு வாழை. எவ்வளோ கிட்ட வர மாட்டேன். இங்கே வரும். இந்தா வாடி நீயா வாடி சிலுக்கு கடி. நல்ல டேஸ்ட். எதுவும் கடிக்கிற ஸ்டேஜ் இல்லை. கடிக்க மாட்டா பற்றியா இவ்வளோ ஒன்றும் பார்க்க மாட்டேன். வந்தோடனே படுத்துட்டு அவளுக்கு முடியல. ஏன்னா நைட்டு உறக்கம் கட்டதா அப்படியே குளிரில் கிடந்தது. இங்கே வந்து அப்படியே பேசாமல் படுத்துட்டா. கண்ணுமை எத்தனை நேரம் தான் நம்ம ஆடுகள்லாம் அப்படியே தாங்கும். சுத்தமாக அப்படியே தூக்கம் இல்லாமல் இருக்குது. ஒரு கொட்டம் போட முடியலங்க. எனக்கு அதாங்க வருத்தம். நம்ம ஆடுகளை காப்பாற்ற முடியல. நானும் எவ்வளையோ ட்ரை பண்ணி பார்க்குறேன். நடக்க மாட்டேன்றது என்னன்னே தெரியல. பாவம் அந்த ஆடுகளுக்கு ஒரு சின்ன கொட்டம் போட்டு அது பாட்டு அழகாக படுத்து எழுந்திரிச்சிக்கிறோம். ஏதோ தார் பையை வச்சு கட்டினாலும் பரவாயில்ல பார்க்குறேன். அதுக்கும் இட வசதி கிடைக்க முடியாமல் கஷ்டமாக இருக்குது. ரொம்ப ஆடெல்லாம் சிரமப்படுது. இப்படி மார்கழி மாதம் எப்பயும் மார்கழி மாதம் மழை பெய்யும். ஆனால் இந்த அளவுக்கு மழை பெய்யும் எதிர்பார்க்கணுங்க. 2 நாள் நல்ல மழை. இன்னும் இன்றைக்கும் மழை இருக்குது. இன்றைக்கெல்லாம் மழை வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். எப்படி தப்பிக்க போகிறேன்னு தெரில. சரி வாங்க போவோம். அங்கிட்டு போனால் கொஞ்சம் வாய் கட்டுற புல்லாவது கடிக்கல. அந்த காஞ்ச புல்லை மயக்கா வா போவோம். அங்கிட்டு வீட்டுக்கு நின்றோம்னா பொழுது போயிடும். போயிட்டு வந்து அப்புறம் சாயந்தரம் பார்த்துக்குவோம். இந்த ஒரு ஓடையை கிடக்கிறதாங்க ரொம்ப கஷ்டம். அது ஒன்று தாங்க காலில் ஈரம் முடிச்சுன்னா ஆடுக அப்படியே ரொம்ப சொனங்க ஆரம்பிச்சிருது. இதில் மட்டும் தண்ணி இல்லைன்ட்டு அழகாக போயிடும். பார்த்து போங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று சேர்ந்து போங்க. இன்றைக்கி ஒரு இடம் தான் கஷ்டம். நாளைக்கு எப்படி மழை பெய்யுதுன்னு தெரில. எங்கிட்ட போய் 2 இதாவது கடிக்க அறவுறத நிற்பணுங்க பசங்களை. ஆத்தடி ஆத்தா தண்ணி இங்கே வருங்க. தண்ணி எம்பூட்டு குறைஞ்சி வந்துருச்சு. எம்பூட்டு தண்ணி வந்துருச்சாங்க. ஆஹா பசங்க இன்னைக்கு ஃபுல்லாக தண்ணி வந்தால் வந்துடும். அங்கே இன்னும் வேறு வழியே கிடையாது. இப்போதைக்கு அக்சஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒன்று தான் கொஞ்சம் கஷ்டம். மழை ஏறி கண்ணுமை இப்படி ரெண்டா கதையாகாது. வாங்க இறங்கிரு பையாப்பில் இறங்கிரு. அவ்வளோதான். அவங்களே இறங்கிட்டாங்க. பாதி ஆடு போயிடுச்சு. பார்த்து போ. தண்ணி நல்ல முழுக்குள்ள தான் நான் கூட்டு போகிறேன். பையன் வா என்னடா இன்றைக்கி மொத்தமாக தயங்குற. நீங்கள் மொத்தமாக நடக்க மாட்டேன். கால் வலிக்கு அதுக்கும். அப்போ கூட எப்படியோ இறங்கிட்டா. பார்த்து போ ஸ்கைபாலே. முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போலாம் லலுக்கு முழுக்கு நடப்பா வரு அத்தை. பார்த்து ஏறு. வயக்காட்டிலேருந்து தண்ணி வந்துக்கிருக்கு. அப்போ அந்த கூட எம்பூடி தண்ணி வருமோ? சரி ஆத்தா எவ்வளோ தண்ணி விட்டுச்சு. ஒத்த தண்ணி வந்துக்கிட்டாங்க இருக்குது. இன்றைக்கி ஒரு மழை வந்துச்சுன்னா பிடிச்சிரும். இந்த ஏரி இது வரைக்கும் வந்துடும். வாங்க நல்லா வடக்கு பக்கம் போவோம். மேற்கு பக்கம் போனோம்னா அங்கிட்டு வயக்காடு ஃபுல்லாக தண்ணி நின்று வந்துக்கிட்டே இருக்குது. வா அங்கிட்டு போகாத தெனாவிட்டே அங்கிட்டு தான் ரெடியாக நிற்கிறா.
இங்கே என்ன ஒரு ஆளை காணாமே நண்டை. இந்த பக்கமே இம்புட்டு கொசு கடிக்குதுன்னா அந்த பக்கம்லாம் திட்டுக்குள்ளேலாம் நின்றோம்னா ரொம்ப கொசு பிச்சு எடுக்குங்க. ஏன்னா மழை வெஞ்சுக்கிறதுக்கு இருக்கிற கொசுலாம் நிறையா முட்டை பொறிச்சிருக்கும். அதுக்கு தான் உள்ள இந்த இடத்துல நிற்கக்கூடாது. சாயந்தரம் நேரம் கூட வரலாம். முதல்ல நல்லா வெட்ட வழி இடத்துக்கு போகணுங்க. அவங்க நம்ம 2 பேர் சண்டை போட்டுருக்காங்க. கொம்பனும் மூலிகனும் என்னன்னு தெரில. அவன் தண்ணிக்குள்ளே நடந்து வைக்கிருக்காங்க. இவங்களுக்கு பகுமானத்தை பார்த்தீங்களா எப்படின்ட்டு. கொம்பா ஏலே மூலி 2 பேர் நல்லதா இதுக்கு 2 பேர் அப்படியே ஜாலியாக இருக்கீங்களா? தண்ணிக்குள்ளே 2 பேர் நடக்கிறதெல்லாம் மறந்துட்டாங்க. அவங்களோட சண்டை போட்டுருக்கா நம்ம ஸ்கைப்பாடு. பாடுறா ஒருத்தருக்கு ஒருத்தர் முந்த கூடான்றீங்க. நான் தான் முன்னாடி போகணுன்றீங்க. கருப்புசாமி ஒன்று சண்டையா? வாங்க வாங்க வாங்க. என்ன அப்படியே பரா இப்படி குத்த வரேன் பாரு. நடரா கருப்புசாமி ஏற்கிற அப்படி முட்டுற போடா நேராக வடக்க போங்கடா. இது என்ன இது எங்கிட்ட இருந்து தண்ணி வருது? ஆத்தே எத்தனை தண்ணி இங்கிட்ட ஒரு குட்டி ஓட இருக்கோல. இவரை தவி போங்கடா. இங்கிட்ட தண்ணி வந்துக்கிருக்குங்க. யார் கிரேசியாக்காவா பார்த்து கூடி. ஆத்தே இதுக்குள்ள தண்ணி வந்துக்கிருக்குங்க. இதில் எங்கிட்ட இருந்து வயக்காடுலேருந்து வந்துக்கிருக்கு. இன்னும் மூடு தண்ணி வந்துக்கிருக்கு. வாங்கடா பார்த்து வாங்கடா. டாடி இங்கடி எத்து புட்டு மகளை கூடவே திட்றா. எனக்கு ஒன்று குர்றான்றா. நீ சின்ன பிள்ளை, அவள் சின்ன பிள்ளை பழுவுனே உனக்கு தரேன். பாவம் வாடு கூடவே திட்றா. வாடா திரிசாமோனே. கனிக்குட்டி மகளே ஏன்னா ஆள் இருக்கிறதே அடையான்னு தெரிலங்க. கம்முன்னு போயிட்டா. எப்படி இருந்தா பயப்புள்ள இன்னைக்கு இப்படி ஆகிட்டா. வாங்கடா இன்னும் வேறு வழியிலடா. இந்த மாதத்தில் இப்படி தண்ணி நிற்க முடியும் எதிர்பார்க்கல. சும்மா துவச்சி எடுக்குது. இன்னும் இதை விட அங்கிட்டு இங்கிட்டு இருக்குன்னு தெரில. எப்படி இருக்கணும் போடு கீழே போடாமல் வேஸ்ட் பண்ணாமல் கடி. இந்திரா கருசாமி இந்திரா கறியா பூங்க மரத்தை இலைக்கு நல்லா கறியா. இப்போதைக்கு எது சிக்குதோ அடித்து காலி பண்ணுங்க. இந்த ஒன்னோடாமல் அடித்து காலி பண்ணுந்தா கோடியாக இருக்கும். ஆனால் வரமாட்டேங்குது. அதான் எக்க போட்டு திண்டாத்தா. இந்த பலூனே நல்லா குடிச்சுக்கடி. சுத்தமான நல்லா மழை தண்ணிங்க. எந்த வித கலப்படம் இல்லாமல் ஒரிஜினல் அப்படியே சுத்தமான தண்ணி. என்ன காலில் மிதிச்சு எல்லாம் அழுக்காக்கி விட்டாங்க பயவில்லைங்க எல்லாமே. இதில் நானும் மிதித்து அழுக்காக்கி விட்டேன். வாங்க தண்ணி அப்படியே அள்ளி பார்த்தா எப்படி இருக்குது. என்ன நம்ம குடிக்க முடியாது, பசங்க தான் குடித்தா. என்ன மழை தண்ணி குடித்தா ஆடுகள் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. என்னங்க இந்த பக்கம் வந்ததுலேருந்து ஒரு காக்கா கூட காணோம். நம்மளை தவிர யாருமே இல்லைங்க. நம்ம தான் இருக்கோம். ஒருவேளை இனிமேல் தான் சவுண்டு கேட்குது. இப்போ தான் வருதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு செம்பரி ஆடு வெள்ளாடு எல்லாமே. என்ன அந்த ஓடையை தாண்டி கொஞ்சம் லேட்டாக கடந்து போகிறோம். தண்ணியை பார்த்தாலே சில ஆடுகள் தப்பி ஜம்ப் பண்ணி வந்துடும். சில ஆடுகள் இந்த செம்பரி ஆடுகள் அப்படி நினைக்கிறேன். ஏன்னா இந்த மலைக்கு உண்மையில் சொல்கிற செம்பரி ஆடுகள் இன்னும் நிறையா காண வருங்க. ஆத்தரித்து அவங்களாம் தடுப்பூசியெலாம் போட்டாங்க ஒரு ஆடு விடாமல். அப்படி இருந்து காக்கானை வந்துடுச்சு. வாக்கானெல்லாம் வந்து இதை விட பெரிய பிரச்சனை. என்கிட்ட காக்கானை கூட கால் நோண்டிக்கிட்டே படுத்துக்கிட்டே முட்டி போட்டுக்கிட்டே மேயும். வாக்கான வாயெல்லாம் வந்துச்சுங்க. மொத்தம் அப்படியே ஒரு பொருள் அப்படியே முழுக்க முடியாது. வாயெல்லாம் புண்ணாக இருக்கும், நாக்கெல்லாம் புண்ணாக இருக்குங்க. அப்படியே வலிக்கும். பாவம் அப்படியே ரொம்ப கஷ்டப்படும். போன மட்டும் கிடமாடுகள் இந்த மாதிரி வந்துச்சு. அப்படியே அந்த புல்லை கடிக்க முடியாமல் உப்பரு கடிக்க முடியாமல் கடைச்சி அப்படியே நல்லெண்ணெய் இந்த முட்டை இதெல்லாம் ஊற்றி கொஞ்சமாக கூழ்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. இந்த வட்டம் கால்கான தான் ரொம்ப வந்துருச்சு. நம்ம பூச்சி நடக்கிற அவர் இந்த புல்லே அதிகமாக காஞ்சி போச்சுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் கிடமாடு தான் அதிகமாக தின்னும். நம்ம ஆடுகள் எதை திங்கம்னா இருந்தால் இந்த மாதிரி பாலாட்டம் குலையாக தின்னும், இந்த மாதிரி உப்பரு தான் தின்னும். இதெல்லாம் கிடமாடு தின்னும். பாருங்க இந்த மலைக்கு கறிடுச்சு. உங்களுக்கு தெரியுதா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோவாக மாறிக்கிட்டே இருக்கா. இது ஃபுல்லாக எல்லோவாக மாறிடுச்சு. இங்கிட்ட தான் கொஞ்சம் பச்சை பசையன் இருக்கா. அதெல்லாம் உப்பருக்கு. இது சீக்கிரம் இன்னும் இந்த மாதத்துக்குள்ளே அப்படியே பட்டு போகுது. நான் தெனா விட்டு கொம்பா ஹோமச்சி ரசிகர் மன்றம் என்ன ஏன் முகத்தை பார்க்குறீங்க? தண்ணியாக இருக்குடா இங்கெல்லாம் நிற்க வேணாண்டா. சின்ன வலிச்சே முட்டி ஹீரோ எனக்கு எப்படி இருந்துச்சு இன்றைக்கி பாருங்கள். நெத்தெல்லாம் இல்லைடா கொம்பா. கேமராவுக்கு முத்தம் கொடுக்காம வா போவோம். இங்கே ஒன்றும் இல்லை. இந்த பக்கம்லாம் ரொம்ப தண்ணியாக இருங்க. தின்னுங்க ஆசைக்கு இந்த ஒரு இதுவாது பல தூரம் வந்து கடிங்க. 2 இலைவாது கடிச்சு நல்லா காஞ்சிருச்சு. பாடி நீலாம் உங்கள் முண்டை போகிற உள்ளே போய் போக முடியாது. எங்கே தெரிஞ்சு எங்கே வரு அடித்து காலி வலிக்கிருக்காங்க. மிதிச்சு போடுவாங்க நகட்டி உள்ள திருசாமயம் கிடைக்காம வரு பார்த்துன்னு வரு. ஏழை எப்படி மேலே இருறா வரு மிதிச்சு நல்லா பஞ்சமத்த கணக்கா கருவாச்சு இது கண்ணுமைய தெரியாது அம்மிக்கிட்டாளுங்க மாயக்கா வரு. அது கொம்பை மேலே மிதிக்கிறான். அப்போ கொம்பை முட்டை போகிறாங்க. பூச்சை தள்ளி போ பூச்சே யாத்தே அவ்வளோதான்டா. ஆஞ்சிட்டிங்களே பேன் பார்த்தாச்சில கிளம்பலாமா? அங்கே போய் ஓடையை பார்ப்போம். அங்கே எப்படி இருக்குன்னு தெரியல. போய் பார்த்தா தெரிஞ்சிடும். ஆத்தாடி ஆத்தா நல்லா குறைஞ்சிருச்சுங்க. மறுபடியும் வந்துருச்சுங்க. நல்லா முழங்கால அளவுக்கு தண்ணி வந்து ஏறிச்சு வத்தியா. மூட்டை ஏறிச்சு. சின்ன குட்டி மீனாக வருதுங்க. மீன் நிறையா இருக்குது. ஆத்தாடி மத்திய இருந்தால் போதா மீன் நிறையா போகுதுங்க. ஆஹா தண்ணி இன்னும் வந்துக்கிருக்குங்க. ஃபுல்லாக தண்ணி எம்புட்டு தண்ணி இருக்குது. இன்னும் மொழி அளவு இருக்குது. 3 நாள் நல்லா குறைஞ்சிருச்சு. மறுபடியும் அங்கே குறைஞ்சிருச்சு திருப்பி ஏறிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு மழை பெஞ்சுன்னா என்னோடய இடுப்பு அளவுக்கு தண்ணி போங்க. நம்ம ஒரு தடவை தண்ணிக்குள்ளே இறங்கி தம்பி வந்த மாதிரி அந்த கதையை தான் அங்கே ஆகும். ஃபுல்லாக இருக்குது. நிறையா மீனெல்லாம் எடுத்து வருதுங்க. ஏகப்பட்ட மீன் இந்த பக்கம் அப்படியே வந்துக்கிருக்கு. இதெல்லாம் வைகை டேம்லேருந்து வர தண்ணியா. ஆஹா நம்ம கடைசி வரைக்கும் இந்த கரையிலே ஏற முடியாது போலங்க. நானும் கரையில் ஒரு தடவை ஏறுவோன்னு பார்த்தேன். ஏற முடியல. நான் ஸ்கைப்பாலே ஓடையை பார்த்துட்டு போகிறியா என்னடா முடி தண்ணி போகுதுண்டு. இடுப்பளவு போகுது. நீலாம் உள்ளே இறங்காத சொன்னா வாக்கச்சா. எல்லாம் இந்த பக்கம் ரொம்ப ஆழம் இறங்க முடியாது. திரும்ப வா அபோட்டன்
இந்த பக்கம் திரும்பவும் தெனா விட்டு சின்ன பழகனாக்கா என்னமோ நேற்று தான் மேய்ச்சலுக்கு வந்த மாதிரியே அது எப்படி ஏறி நின்று சாசிக்கு இருக்கவர் இதை கடிச்சு நீ பெரிய ஆளாகவா ஒரு ஆனால் இலை நல்லா தழுத்துருக்குங்க இந்த நல்லா பெரிய இலை தாங்க இருக்குது பார்த்தா தெரியுது அவங்களுக்கு அதை கடிக்கிறா பயவில்லை இங்கே வாடி நீ வாடி நெத்துப்பட்டு மகளே இப்படி சமைக்கிட்டா வர்றி இங்கே வாடி ஏன் அத்தை அப்படி தின்றி நல்லா வாய்க்கட்டுற இலையத்தாங்க இருக்குது ஏன் உங்கள் அக்காவை காணோம் அவளை காணாங்க எங்கே இருக்காண்டே தெரில நானும் அப்போ வந்து பார்க்குறேன் சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல இடமே அமைய மாட்டேங்குது எல்லா இடமும் ஈரமாக இருக்குது ஏன்னா கல் இருக்குன்னு பார்க்குறேன் அதுவும் இல்லை மரத்துக்கிட்ட போனால் அதை விட ஈரமாக இருக்குது வேறு வழியே இல்லை பேசாமல் மழை காலத்தில் நின்றுக்கிட்டே சாப்பிட்ற மாதிரி நின்றுக்கிட்டே சாப்பிடுங்க பாருங்க எம்பது பேரும் தண்ணியாக நிற்கிது எல்லா இடத்துலையும் ஏதாவது ஒரு இடத்த பார்க்கணும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்லா கைகளை கழுவ வேண்டும் அதுக்கப்புறம் எங்கேயாவது ஒரு பிளேஸை பார்க்க வேண்டியதாக இருக்கத்தியா எனக்கு லஞ்ச் டைம் வந்துருச்சு நண்பர்களே உங்களுக்கு டின்னர் டைம் வந்திருக்கும் நீங்களே சாப்பிட்ருங்க நானும் சாப்பிட்டு விடுகிறேன் ஆடப்பெல்லாம் காணான்றேன் எங்கே திண்டுக்கிறீங்க எங்கெங்கேயும் சுற்றி எங்கேயும் வந்திருக்காங்க இங்கே எங்கேயும் போகிறாங்க அவங்க யாத்தே நீங்கள் இங்கே வந்து இவ்வளோ சம்பவம் பண்ணி விட்டீங்களே 3 பேர் கைப்பால் நண்டு நம்ம டைனோசர்ஸ் 3மே ஓடுற காய்ஸு எப்படான்னு இருப்பாங்க இன்றைக்கி சம்பவம் பண்ணி விட்டாங்க நான் காணாமட்டுக்கு இருக்கேன் எங்கே ஒரு 500 மீட்டர் தாண்டி விட்டாங்க ஆட தாண்டி நல்ல வேலை என்றைக்கு சாப்பிட்றோன்னு உட்காந்தோமோ அப்போ சம்பவம் பண்ணிடுறேன் கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சது சாப்பிட்றான்னு ஓனர்ட்டு சம்பவம் பண்ணிட நடா கச்சா நீ எல்லாம் எப்படி ஆடு ஓடு 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 அவங்க எங்கே போயிருக்கான்னு தெரில நீங்கள் வாடு பாரு எங்கே வர வத்தியா ஆனால் உனக்கு நிறையா கொழுப்பு இருக்கே சத்தியமாக சொல்கிறேன் போ நடந்துக்கிட்டே கூட்டத்தை போய் பார்க்கணும் ஓடு ஓடு இல்லை வேலை நான் பாட்டுக்கு அசந்து உட்காந்துருந்தேன் நீங்கள் பாருங்கள் 10 ரூபாய்க்கு மேலே பாட்டு இப்போ வேறு ஊருக்கு போயிருப்பாங்க காணாமல் போயிருக்கோம் நான் பாட்டுக்கு தேடிக்கிட்டே இருந்திருப்பேன் கொஞ்சம் அசந்தா அவ்வளோதாங்க வெள்ளாடு புத்தியாக காட்டிடுங்க கோபுரம் கழிச்சது சும்மாவா சொன்னாங்க கொஞ்சம் சம்பவம் பண்ணிடும் நண்டே நீ என்னைக்காவது காணாமல் தான் போகிற உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்பெஷல் தண்ணி படம் வைக்கணும் நடா ஓடு வெளியேறிச்சு பாரு இங்கே பார்த்தா தனியாக விட்டுட்டு வந்தேன் அது பாட்டுக்கு நாய் இருக்க ஏரியா எங்கிட்ட இருக்குன்னு தெரில போய் பார்த்தா தான் தெரியும் ஆனால் உங்களால் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல எங்கிட்ட எங்கேயும் போகல எல்லாம் இங்கே தாங்க இருக்குது அப்படியே வாடு கம்முன்னு போயிடாங்க நீ பண்ணுற வேலை தான் கைப்பாலே இங்கே நண்டா காணாமே நம்ம சின்ன வளர்ச்சி மட்டையாயிட்டா எப்படி புழுக்குள்ளே படுத்திருக்கா ஆனால் ஈரம் இல்லை நல்லா மேட்டெலாம் படுத்திருக்கா நல்லா சூரியன் அடிக்கிற வெயிலுக்கு சின்ன வளர்ச்சி எத்தனை வர்றியா இப்படி ஓடுற அவர் கண் அசராமல் பயம் உள்ள ஆனால் பரவாயில்ல எங்கிட்ட கொஞ்சமாவது வெயில் அடிக்குதே நான் கூட அடிக்காதுன்னு நினச்சிங்க இன்னும் அடுத்து திருப்பி மழை வர்றதுக்கு சான்ஸ் இல்லை பார்த்தீங்களா எல்லாமே ஒரு மேகம் இல்லாமல் இருக்கா காலையில் எம்புட்டு மேகம் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க சின்ன வளர்ச்சி நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு போகிறதுக்கு இன்னும் ஒரு 2 மணி நேரம் இருக்குது நல்லா கொஞ்சம் மெய் காங்காயம் கரடி இங்கே வர்றி இந்தா உனக்கு என்ன வச்சுருக்கேன் பாரு கரடி ஊமை கரடி பேசாத கரடி கரிச்சும் கடிக்காத்தியா அப்பப்போ அவளுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சா தான் தேர்வு இவெல்லாம் செனக்குட்டியாக போயிட்டா இவெல்லாம் தேத்தணும் அடா ஸ்கை பால் கடிச்சியா அவனை காலையிலேருந்து தேடிக்கிறேன் எங்கடா போனேன் தின்றா நல்லா பார்த்து தின்றா அப்படி அடிச்சு உள்ளே தள்ளிடுறா நான் உள்ளே போக மாட்டேன்னு தான் டேஸ்ட்டாக இருக்காடா இன்றைக்கி தான் புளிக்குதாடா இவனுங்களாம் சேர்ந்துக்கிறேன் ஏன்னா நிறையா திண்டு பழகிருக்கான் அவனுக்கு பழகிச்சு போயில்லை நீ ஆமாம் நீ சின்ன பிள்ளை நேற்று தான் பிறந்த முட்டிடாதா நீ இருக்க கொம்புக்கு நேற்று பழுன் மகளை முட்டி பறக்க விட்டாளே கைப்பால் மகளே நீ என்ன கிட்டே வர மாட்டேன்றா இங்கே பாரு உனக்கு என்ன வச்சிருக்கேன் பாரு ஆத்தரியா இந்த வந்தால் கிட்ட வந்தால் 2 அடி தூரம் ஓடி போகுது வர நெத்து முட்டி மகளே நீயா திண்டு பழகுனே என்ன திண்டு பழகு இங்கே பாரு ஆத்தே அது அப்புறம் தானே திண்டு பழகு ஆத்தை இவன் தொட்டே பார்க்க மாட்டேறா நெத்தை நீ தின்றி இவன் நல்லா திம்பாளே என்ன 2 பேர் தின்ன மாட்டேன்றீங்க தலையை ஆட்டி தின்று நெத்தி போட்டே உன் பிள்ளைக்கு தான் கொடுக்குறேன் உனக்கெலாம் வேணாம் உன் பிள்ளை பாவம் அவன் இப்போ ட்ரைனிங் எடுத்து சேர்த்து பொண்ணு சில பேர் காட்டுங்கன்னு கேட்டிருந்தாங்க பழைய கமெண்ட்டில் அது ரொம்ப நாளாச்சு கமெண்ட்டு அது எதுன்னு போய் காட்டுறேன் பார்த்தா அவளுக்கு சேர்த்து பொண்ணு அப்படியே வந்துருச்சு 2 குழம்புக்கு நடுவில் இருக்குங்க இதுவா அந்த காலம் தெரில இந்த காலம் தான் லைட்டாக வந்துருக்கு பார்த்தீங்களா இதுவா அந்த காலம் தெரில டைனோசர் நிலுவேன் சேர்த்து பொண்ணு வந்து ஆடுகள் தான் இருக்குங்க காலை அப்படியே அரிச்சு போடுங்க மோசமானது இதுக்கு தான் ஸ்ப்ரே வாங்கி அடிச்சோமா அடிக்கலாம் இல்லாட்டி சேத்து பொண்ணுக்கு வேப்பெண்ணை மஞ்சள் போட்டோம்னா இருக்கும் அந்த அப்படி நடுவில் கோடு விழுந்த மாதிரி இருக்கும் இது காணா கிடையாது இது சேத்து பொண்ணு காணா வந்து இந்த இடத்துல கால் வீக்கம் வரும் பின்னாடி வரும் அது ஒரு மாதிரி வீக்கம் பொறியாக இருக்கும் கால் இது அடியில் முள் குத்துனா சலம் கட்டினா தெரிஞ்சவோ இது வந்து சேத்து பொண்ணு இதுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச முடிஞ்சளவுக்கு வேப்பெண்ணை மஞ்சள் போடலாம் நம்மக்கிட்ட 2 மருந்து இருக்குது ஸ்ப்ரே அடிப்போம் அதுக்கப்புறம் நாட்டு மருந்து கொடுப்போம் ஸ்ப்ரே அடித்தா நல்லா கேட்குங்க போய் மேய்ஞ்சிட்டு வீட்டுக்கு போனோன்னே அப்படியே அடிச்சு விட்டோம்னா படுக்கும்போது அதுக்கப்புறம் நைட்டு ஒரு தடவை அடிச்சு விட்டு விடிய காலை மேட்சில் ஒரு தடவை அடிச்சுட்டோம்னா அப்படியே சூப்பராக கேட்கும் 2 நல்லா ரொம்ப அமைக்கிறா எப்படியாவது விட்டுறாதா இவர் கீழே போட்டு யாரும் அமுக்கிறேன் திருசாமானவா பார்த்து கண்டு போய் ஒரு பக்கம் அமுக்குறா அந்த பக்கம் இருந்து அமுக்குனா கூட கொஞ்சம் 2 3 நாளைக்கு சேர்த்து தின்னும் தெரியாதா கொம்பை பிடிச்சி அம்பிக்கிட்டாண்டா எங்கிட்ட காலில் எங்கே வச்சு நிற்கிறேன் பற்றியா முள்ளில் ஆனால் முள் குத்திச்சு கொம்பை ஒரு வாரம் மெடிக்கலுக்கு தான் திருசா நீலாம் உள்ளே போகாத போனால் அப்படித்தான் சட்னி ஆக்கிடுவாங்க பார்த்துக்க மோசமான வயலை மாதிரி முடிச்சு நகட்டுறாங்க எல்லாம் கிட்ட போகாத ஏடா எல்லோரும் என்ன பார்க்குறீங்க நெத்துக்கித்து வரும்டா இந்த மரத்தில் நெத்தில் இழுக்காதாடா இன்னும் கிடையாதுடா எல்லாம் ஊற்று வரைக்கும் வெட்டிருக்கிற வாசியாக எனக்கு அதை பார்க்குறாங்க வயல் பார்க்க வித்தியாசம் இருக்கே நெத்து விட்டு போனேன்
என்னடி என்கிட்ட வர்ற என்னத்து புட்டு பிள்ளை நான் ஒழிச்சு வச்சிருக்கேன்னு நினச்சிக்கிருக்கா ஏன் முன்னாடி வர்றா அவர் தூக்கிட்டு போயிட்டான்ட்டு அவள் பிள்ளை அந்த வயிறா அவள் நம்பிக்கை இல்லாமல் கிட்ட வர்றா இந்த பையக்குள்ளே தான் பிள்ளையை ஒழிச்சு வச்சிருக்கேன்னு பின்னாடி வராங்க திருப்பி போகிற நேற்று போட்டே திருப்பி போகிறாடே உன் பிள்ளை அங்கே இருக்கா அங்கே போயிடுச்சு யாத்து பிள்ளைய கடத்திக்கு போயிட்டாங்க ஏன் யாத்து ரொம்ப பாசம் வச்சிருக்காடி ஆத்து நெத்தி போட்டே கொம்பு தான் வளராமல் போச்சு மொட்டை முடியாமல் போச்சு என்னை கொம்பு வளர போகுதில்ல பாதி கொம்பு வளர்ந்துருச்சு வந்துட்டாலாம் பிள்ளை பாலை கொடு இவளுக்கு கொடுத்தா ஒருத்தையாக கொடுத்தா இப்போ அவளுக்கு கொடுக்குறா பரவாயில்லைங்க 2 குட்டிக்கு மாற்று பத்தில் எப்படியோ ஒரு சொட்டாவது கொடுக்குறா உங்கள் அம்மாவை பாராட்டலாம் அப்படி பரவாயில்லாடி இந்த அளவுக்கு உங்களெல்லாம் வளர்த்து 2 வத்தியும் 2 பேரெலாம் கடா குட்டில் இருந்துச்சுன்னா என்னாரா இவ்வளோ ஹைட்டில் வளர்ந்துருங்க அப்படி வளர்த்துருப்பா நான் கூட நெத்தி போட்டு வளர்க்க மாட்டேன்ச்சேன் உங்கள் மம்மியை பாராட்டலாம் உங்கள் மம்மிக்கு ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம் என்ன காக்கா ரெக்க வச்சவளே காக்கா ரெக்கனக்கா காது வச்சுருக்கேன் ரெக்கையே வேறு லெவலில் இருக்குடி கண்டு வைக்காதீங்க யாரும் ஏடாச்சு திசாமனே தொண்டைக்குள்ளே பட்டிக்கிச்சுங்க ஏதோ ஒன்று என்ன இப்போ இவ்வளோ கத்திரியா என்னன்னு தெரில எல்லாம் உரி விட்டா போகுது ஒன்று முள்ளெல்லாம் போச்சுன்னா ரொம்ப கஷ்டம்தாங்க எனக்கு தெரிஞ்ச இந்த இதை கடிக்கும்போது தான் எப்படியோ பட்டுக்கு இருக்கும் போல் பயவில் உஷாராக இருக்கணும் பயவில் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல கத்தாமல் இருக்கேன் கத்திட்டான் பயவில் ஒரு நிமிஷத்தில் ஒட்டை செயலை வந்துட்டு வரைக்கும் எங்கே வர சித்து போய் அங்கெல்லாம் வேணாம் ரெண்டே இந்தா வாங்க போவா 2 துத்தி செடியாக கடிக்க விடுவோம் துத்தி செடியாக கடித்தா தான் உங்களுக்கு சாயந்தரம் நேரம் நல்லா புகுந்து விளாடுவாங்க டைனோஸ் இன்னும் இந்த 6 குட்டி 6 போய்கிட்டு தான் இருக்கா பாடுறா தண்ணி இன்னும் கொஞ்சம் குறைச்சிச்சுங்க நம்போட்டு தண்ணி இது என்கிட்ட இருந்து வருதுன்னு எனக்கு தெரிலங்க இப்படியே தாங்க வருது ஒரு வழியாக இந்த பக்கம் ஒரு மூலையில் வாய்க்காடு இருக்குது அந்த பக்கம் இருந்து வரனால வருதோ அது எம்புட்டு தண்ணி வருது ஆச்சரியமாக தாங்க இருக்கிறது இங்கேருந்து தண்ணி எம்புட்டு தண்ணி வந்துக்கிட்டு சுற்றி வீட்டுக்கு போகிறோண்டா பறந்துக்கு வராங்க சிக்கிறத கடி இப்படி கடிக்கணுங்க சும்மா இலை நல்லா எதுவும் பார்க்கக்கூடாது தண்டு கிண்டு பார்க்கக்கூடாது எப்படி கடிக்குதா அப்படி கடிச்சா தான் முடிஞ்ச அளவுக்கு நான் அழுக்கெல்லாம் கழுவிரிச்சு புழுப்பூச்சியில் இல்லை நான் கடிக்கிறா வர நம்ம சரசு முடக்கத்தான் குடியும் செத்தட்டியன் கொசு கட்டி பிச்சு எடுக்க போகுதுங்க சரியாக இருக்குங்க இந்த பக்கம் கொசு கடிக்குது உமிச்சே உள்ளேருந்து வெளியே வந்துரு இந்த பக்கம் ஆனால் நல்லா பசுமையாக இருக்குது ஒருத்தி டான்ஸ் ஆடிக்கிருக்கா கருவாச்சே கோவலம் கொடியா காயெல்லாம் இருக்குங்க நான் அதான் மறந்துட்டேன் வருங்க காயெல்லாம் இருக்குது நல்ல பெரிய ஆடுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும் யாருக்கு கொடுத்தா கரெக்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு எவனுக்கு கொடுக்கணும் நல்லா கடிக்கணும் கடிக்கிற ஆடு கொடுப்போம் வரால புள்ளத்தாச்சி புள்ள இவளுக்கு தான் கொடுக்கணும் தான் இங்கே பாரு தின்ட்டு போடி அப்படி கரு முறுக்கண்டு கச்சா ஒன்று தான் இருந்துச்சு எங்களோட முறைச்சி பார்க்குறா வேண்டா அவளுக்கு மட்டும் கொடுக்க அவள் மட்டும் பிள்ளை நாலாம் பிள்ளை இல்லையாடான்ட்டா இப்படி பார்க்குறா கச்சா தரேன் உனக்கு தரேன் மறக்க மாட்டேன் உனக்கு அப்படி கடிங்க வீட்டுக்கு போகிற டயத்தில் இதை கடிங்க அதுக்கப்புறம் மக்காச்சோள வேட்டையை ஆரம்பிச்சிட வேண்டியான் சரி நண்பர்களே நான் இந்த காணொலியை முடிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது அதனால் இந்த காணொலியை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்காக போட்டுருங்க இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வைரம் ஓகேவா நம்ம செரும்புறா என்னன்னு தெரில நம்ம வட்டத்தில் வண்டு மாதிரி கூற சளி பிடிச்சிருச்சு அலர்ச்சி காய்ச்சல் தேமல் போன்ற 10 வகையான நோய்கள்லாம் வந்துச்சுங்க இந்த மலைக்கு இது மார்கழி மாதமாக புரட்டாசி மாதமாக தெரிலங்க சும்மா மப்பை கழட்டிக்கு இருக்குது அட்டி தனியாக ஊற்றிக்கு இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் லீவ் விட்டுருக்குங்க நாளைக்கு வந்தால் வருமோ சொல்ல முடியாது சரி ஓகே வரட்டா அப்பம்மா வரட்டா வாடா